ஹாய், ஐ எம் மிஸ்ஸஸ் மாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை. நிறைய பதிவுகள் பெரியவாளை பற்றி போட்டுருக்கேன்ப்பா. அவர் ஏகப்பட்ட எத்தனையோ அற்புதங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவருடைய இது இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. எல்லாருக்கும் நல்ல காரியங்கள் நிறையா நடந்துகிட்டே தான் இருக்குது. மதுரை மேலே யூடியூப் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவா தயவு பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ரிலேஷன்ஸுக்கு இது எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. நல்ல காரியங்கள் எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆசை. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது எத்தனையோ அற்புதங்கள் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறேன் பற்றியலா நான். அதே மாதிரி தஞ்சாவூரில் ஒரு பெரிய செல்வந்தார், 18 கிராம வாத்திமர், நல்ல குடும்பம். அவளுக்கு வந்துட்டு செல்வ செழிப்போடு இருப்பார். ஈஸ்வர பக்தி ரொம்ப உண்டு. அதை விட பெரியவாள பக்தி ரொம்ப ரொம்ப உண்டு அவளுக்கு. அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறா. ரொம்ப விமர்சையாக ரொம்ப நன்னா கல்யாணம் நடக்கிறது. எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவில் ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்தி வைக்கிறா கல்யாணம். அவளுடைய வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமாக போயின்னு இருக்கு. அது திடீர்னு என்ன கிரகப்பிழையோ என்ன பிரச்சனையோ யார் கண்ணப்பட்டதோ அவளுக்குள்ள ஒரு சின்ன ஒரு அல்ப விஷயத்துக்கு சண்டை வந்து அது மனக்கசப்பு மாதிரி ஆகி அது கொஞ்சம் விரிசலாகி பெருசாக போய்டுறது. விசாரணை அப்படி இப்படின்லாம் போய் 2 பேருக்கு குடும்பத்துக்குள்ளேயும் சண்டை வந்து அது விவாகரத்து வரைக்குமா போய்டுறது. இவன் எத்தனையோ பேசி பார்க்குறா, ஒன்றும் சரியாக ஆறா மாதிரியே தெரியலை. அதுக்கப்புறமா அவரை வந்துட்டு அடுத்த நாளைக்கு தீர்ப்பு என்னங்கிறது விவாகரத்து தீர்ப்பு நெக்ஸ்ட் டே. அப்போ வந்துட்டு இவ பொண்ணாத்துக்காரா வந்துட்டு நம்ம பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம், மனசே சரியில்லையேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் அழிச்சுக்கிண்டு பெரியவாளை பார்க்குறதுக்கு வரா. அவளோட டேர்ன் வரும்போது பெரியவா என்ன சொல்கிறான் அப்படின்னாக்கா, நீ முதல்ல போய் காமாட்சியை தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு வா போ அப்படின்னு சொல்லி அவளை அமுச்சு வச்சுட்றார். உடனே அந்த பொண்ணு அங்கே போகிறது பயங்கர கூட்டம். இந்த கூட்டத்தில் நம்ம என்னமா தரிசனம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வராது. நீ என்ன இங்கே இருக்காய் அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட கேட்குறா. நான் அந்த பெரியவாளை பார்க்க வந்தேன், பெரியவா வந்துட்டு காமாட்சி தரிசனம் பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வர சொல்லி சொன்னான் அப்படின்னு சொன்னோன்னா, அப்படியா பெரியவா சொன்னாரா கொண்டா அப்படின்னு கூடையை வாங்கிக்கிட்டு போகிறார். போயிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு திரும்பி வர வந்துட்டு தட்டை கொடுக்கும் பொழுது 2 பேருமா சேர்ந்து வாங்கிக்கோங்கோ அப்படிங்கிறார். அவளுக்கு ஆச்சரியம், என்னடா அது 2 பேருமா சேர்ந்து வாங்கிக்கோங்கோங்கிறா, நம்ம மட்டும்தானே வந்திருக்கோம், நாங்கள் 2 பேருமா, அதுதானே பிரச்சனை மாமா இப்போது அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. என்ன பிரச்சனை, 2 பேர் சேர்ந்து வாங்கிக்கோன்னு தானே சொல்கிறேன், வாங்கிக்கோங்கோ அப்படிங்கிறார். திரும்பி ஆச்சரியமாக பார்க்கும் பொழுது வாங்கிக்கோங்கோ, அவரையும் வர சொல்ல வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பார்த்தா பின்னாடி அவள் கணவர் நிற்கிறார். அவளுக்கே தெரியாமல் பின்னாடி அவன் ஆத்துக்காரர் நின்றுக்குன்னு இருக்கார். அப்போ அவள் 2 பேருமா வாங்கிட்டு அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு 2 பேருமா பேசி அத்தனை சந்தோஷம், 2 பேரும் சமாதானமாக ஆயிடுறா. அது எப்படின்னா, தெய்வத்தை அவளை பார்க்கும் பொழுது அங்கேருந்து அந்த ஜோதியில் காமாட்சி தெரியறா. உங்கள் 2 பேரையும் சேர்த்து வச்சது நான் தானே, நீங்களாம் எப்படி உங்கள் இஷ்டத்துக்கு பிரியலாமா, சந்தோஷமாக இருங்கோ அப்படின்னு அவள் சொல்கிற மாதிரி அவளுக்கு தோன்றது. அப்படி ஒரு அழகான அந்த ஜோதியில் அவள் காட்சி தரா. எதுக்கு பெரியவா சொல்கிறான்னாக்கா, உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டு அவள் கொடுத்துருவோம், நீங்கள் அங்கே போங்கோன்னு சொல்லி அவர் அங்கே அமுச்சு வச்சுவிட்டார் இல்லையா. ஸோ அவளை பார்த்துட்டு 2 பேரும் சந்தோஷமாக வந்து பெரியவா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கும்பொழுது, என்ன காமாட்சி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாளா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டோன்னே இவாளுக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியம். ஏன்னா விவாகரத்து நடக்க போகிறது, இந்த மாதிரி பண்ண போகிறா, ஒன்றுமே அவருக்கு தெரியாது. சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீ காமாட்சி தரிசனம் பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டார். அவர் எப்பேற்பட்ட ஒரு தீர்க்க தரிசி பற்றியலா, அவர் எப்பேற்பட்ட ஒரு தெய்வம். அவரை பற்றி பேசுகிறதுக்கு வார்த்தை வராது, நாட்கள் போராது, வருஷங்களும் போராது. அவர் சொன்னாராம், அதாவது நீங்கள் வந்துட்டு அத்தனை அக்னிக்கு முன்னாடி எல்லாரையும் அழகாக உட்கார வச்சு பெரியவாள்லாம் ஆசீர்வாதம் பண்ணி, சாஸ்திரிகள் அத்தனை பேரும் வாத்தியார்மார் எல்லாரும் அவ்வளோ மந்திரங்கள் சொல்லி நாங்கள் எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணி அத்தனையும் பண்ணிவிட்டு நிமிஷமாக நீங்கள் ஒரு அல்ப விஷயத்துக்கு ஈகோ அப்படி இப்படின்னு நீங்கள் பிரிஞ்சு போயிட்டேன்னா அப்புறம் நாங்கள்லாம் என்னத்துக்கு இருக்கோம். குடும்பம் அப்படின்னா கண்டிப்பாக சண்டை சச்சரவு வரத்தான் செய்யும். யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போனால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நீங்கள் எதுக்கு இப்படி சண்டை போட்டுக்கிறீர்கள் எல்லா விஷயத்துக்கும், ரொம்ப பெரிய விஷயமா இருந்தால் பெரியவாள்கிட்ட பேசி தீர்த்துக்கோங்கோ, அதுக்காக இதுக்கு விவாகரத்தை தான் ஒரு தீர்வு அப்படின்னு தயவு பண்ணி எண்ணிக்காதீங்கோ அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக அத்தனை பேருக்கும் அவர் வந்துட்டு
அறிவுரை சொல்லி இவாளுக்கு அழகாக அவர் ஆசீர்வாதம் பண்ணி அதுக்கப்புறம் அவள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக போனாலாம். ஏன்னா தெய்வத்துடைய ஒரு அனுகிரகம், அந்த காஞ்சி மகாபெரிவாளோட அனுகிரகமும் அந்த காமாட்சியோட அனுகிரகமும் நமக்கு இருந்ததுனாக்க வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது நம்ம வாசப்படிக்கு கூட வராது. அதனால் அவரை நன்னா எண்ணிக்கோங்க. அரஹர சங்கர.